உறவுகளுக்கு வணக்கம். நான் பிரபு செல்வராஜ். இந்த காணொலி எதுக்குன்னா, ஒரு 15ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கல் இறக்கும் போராட்டம் நடத்தினார். அதாவது பனைமரம் ஏறி கல் இறக்கி ஒரு போராட்டத்தை நடத்தினார். 15ஆம் தேதி முடிஞ்ச ஒரு 2-3 நாள் கழிச்சு, அதாவது 19ஆம் தேதி நேற்றுன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஐயா புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது சீமானை கண்டிக்கிற மாதிரி ஒரு பேட்டி. அந்த பேட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ புதிய தமிழகம் கட்சியின் ஐயா கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரியா? புதிய தமிழகம் கட்சி வந்து 1997 ஆரம்பிக்கப்பட்டது. சரி, அந்த சமயங்களில் தேவர் மகன் ஒரு திரைப்படம் வருது. அது அந்த தேவர் மகனில் வர பாடலை ஒன்று விமர்சனம் பண்ணுறாரு. அதாவது அந்த பாடலில் வர்ற ஒரு விஷயம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து இது ஒரு இழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி தன்னை விளம்பரப்படுத்திக்கிறார். சரிங்களா? தன்னை பிரபலப்படுத்திக்கிறார் அவர். அதுக்கப்புறம் வர தேர்தல்களில் திமுக, அதிமுக, பிஜேபி, இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ட்டு நிறைய கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தல்களை சந்திக்கிறார். சரியா? அவர் கூட்டணி வைக்காத கட்சியே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு இது வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்குது அது. சரியா? ஐயா வந்து கல்லை பற்றி சொன்ன காரணங்கள் என்னென்னா, கல் இறக்கிறது தப்பு, அதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் வந்து கல் குடிச்சிட்டு அவங்களோட, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நிறைய நிலங்களை இழந்துட்டாங்க. அப்புறம் வந்து கணவன் மனைவியாக இருவருமே சேர்ந்து கல்லை குடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கே வர மாட்டாங்க, அங்கேயே படுத்துப்பாங்க. அப்புறம் வந்து பொருளாதார இழப்பு, கலாச்சார சீர்கேடு இதெல்லாம் கல்லுனால் வந்துச்சு அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. சரி, அவர் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். அப்போ இன்றைக்கி டாஸ்மாகில் விற்கிற சாராயத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஐயா? கணவன் மனைவி மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் வந்து பெரும் நகரங்களில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் ஒன்றா சேர்ந்து இரவு முழுவதும் குடிக்கிற கேவலங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்க ஐயா, அதையெல்லாம் நீங்கள் ஏன் கேட்கல? பொருளாதார இறப்புங்கிறது வந்து மீட்டெடுத்துக்க முடியும் ஆள் உயிரோடு இருந்தால். கல் குடிச்சு எவனா செத்து பார்த்துருக்கீங்களா? இந்த சாராயத்தை குடிச்சு எத்தனை பேர் தாலி எடுத்துருக்கான், எத்தனை உயிர்கள் போயிருக்கு, அதையெல்லாம் ஏங்க ஐயா நீங்கள் கேட்க மாட்டீங்க? அதையும் ஒரு தடவை கேட்க வேண்டியது தானே? இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, சரி இன்றைக்கி நீங்கள் வந்து கல் பக்கத்தில் மாநிலத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குது, இங்கேயும் கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அதே போல் கனடா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் வந்து கஞ்சா விளைவிச்சு கஞ்சா தயாரித்து உட்கொள்ளுதல் வந்து அதை நியாயப்படுத்துகிறாங்க. அதை வந்து அங்கே சட்டமே இருக்குது, அது சட்டப்படி அது குற்றம் கிடையாது. அப்படி பார்த்து அதையெல்லாம் மேற்கோள் காட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் கஞ்சா கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம், ஐயா தமிழ்நாட்டில் என்ன கிடைக்கலையோ என்ன இல்லையோ அதை தாங்க ஐயா நாங்கள் கேட்க முடியும், இல்லாததான் கேட்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை நாளாக சீமானை விமர்சிக்காமல் இன்றைக்கி சீமானை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்னங்க உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி எந்த மேடைகளையுமே கல் உணவுன்னு சொன்னது இல்லையா, கல் கடை திறப்போன்னு சொன்னது இல்லையா? நாங்கள் வந்தால் கல் கடை கண்டிப்பாக திறப்போன்னு எத்தனையோ மேடைகளை சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மட்டும் ஏன் உங்கள் வாய் திறக்குது? அன்றைக்கெல்லாம் ஏன் நீங்கள் கண்டிக்கல? இதே மாதிரி கண்டிச்சிருக்க வேண்டியதானே? ஒரு அறிக்கை கூட நீங்கள் விடல. சரி, எங்கள் அண்ணன் போராடின எந்த போராட்டத்துக்கு நீங்கள் தான் ஆதரவாக இருந்தீங்களா? உண்மையிலேயே நியாயமான போராட்டங்கள் சார், கல் இறக்குனது விடுங்க. பஞ்சமர் மீட்பு நில மீட்புக்கு ஒரு போராட்டம் நடத்தினார், அதுக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல போராட்டத்துக்காவது நீங்கள் வாழ்த்தோ ஏதோ ஒரு கருத்து, நல்ல கருத்து சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு அருகதையோ தகுதியோ இருக்குது. சரியா? நீங்கள் திடீர்னு வந்துட்டு இன்றைக்கி தேர்தல் வர காலத்தில் திமுக வாங்கலாமா அதிமுக வாங்கலாமாங்கிறதுக்கு பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு என்ன முக்கினாலும் ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. சரியா? நீங்கள் ரொம்ப முக்காதீங்க. சரியா? ஒரு சீட்டு, அந்த ஒரு சீட்டுக்கு நீங்கள் ரொம்ப கூவுறீங்க, ரொம்ப ஒப்பாரி வைக்கிறீங்க. சரியா? உங்கள் ஒப்பாரி எல்லாம் ஒட்டப்படாதத்தோட ஓஞ்சிருச்சு. சரியா? கடைசி ஐயா என்ன சொல்கிறாரு, சீமான் வந்து வெறும் 4% ஓட்டு 4 ஃபாலோவரை வச்சுட்டு தலைகீழ ஆடுறாரு அப்படின்னு அப்படியே சொல்கிறாரு. அப்படி தான் சொன்னார் அவர். ஐயாவுக்கு தெரியலன்னா நம்ம புள்ளி வரும் சொல்லிடுவோம். 4 ஃபாலோவருங்கிறது அதை எதை வச்சு சொன்னார் இல்லை, நீங்கள் சதவீதத்துக்கு வருவோம். 4% இல்லைங்கய்யா. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 8.22%, கடைசியாக நடந்த ஈரோடு தேர்தலில் 16% மேலே வாங்கியிருக்காங்க ஐயா. உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு சீமானை பார்த்து பொறாமைங்க ஐயா, வைத்தறிச்சல். என்னடா நேற்று வந்தவன் 8.22% வாங்கிட்டு நம்ம 25-30 வருஷமாக வந்து கட்சி ஆரம்பித்து வர முடியாததை 2016 தேர்தல் செஞ்சு 9 வருஷத்தில் அந்த பையன் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வைத்தறிச்சல் பொறாமைன்னு நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? சீமான் திருந்தணும், இல்லைன்னா திருத்தப்படுவார் அப்படிங்கிறார். சீமான் திருந்த வேண்டியது இல்லைங்கய்யா. அண்ணன் சீமான் வந்து சரியான பாதையில் போகிறாரு. சரியா? நீங்கள் தான் வந்து ஜாதி ஒழிக்கிறேன்ட்டு உங்கள் சமூகத்துக்கிட்ட பொய்ய சொல்லி அவங்க ஒன்றுமில்லாத அந்த ஏழை மக்கள்கிட்ட, அடித்தட்டு மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஓட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னைக்கா ஜாதி ஒழிப்பீங்களா? ஜாதி கட்சி தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? ஒரு ஜாதிக்கே தலைவராக இருந்துட்டு ஜாதி ஒழிப்பு திருமண மாநாடு நடத்துறீங்க, ஜாதி ஒழிப்புக்கு பல போராட்டங்கள் நடத்துறீங்க, எப்படி ஜாதி ஒழியும்? அந்த ஜாதி தான் ஒரு கூட்டம் சேர்த்து நீங்கள் தலைவராக இருக்கீங்களே. அதனால திருந்த வேண்டியது நாங்கள். அண்ணன் சரியான பாதையில் போகிறாரு, அவருக்கு பின்னாடி நாங்கள் சரியான பாதையில் சரியான அரசியல் புரிதலோடு போயிட்டுருக்கோம். சரியா? புரிதல் இல்லாத எங்களையெல்லாம் அரசியல் படுத்துனது அண்ணன் சீமான் தான். சரியா? தயவுசெய்து உங்கள் மக்களுக்கு தயவுசெய்து ஜாதியை சொல்லிக் கொடுக்காம, வன்மத்தை சொல்லிக் கொடுக்காம அரசியலை சொல்லிக் கொடுங்க, நல்ல அரசியலை சொல்லிக் கொடுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. சரியா? நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுங்க. வெறும் ஒரு சீட்டுக்காக உங்கள் மக்களை அடமான வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். சரியா? நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.